السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு சர்ஃபை ரெஸ்யூம் பண்ண போறோம். அப்போ இன்னைக்கு தான் சர்ஃபை ரெஸ்யூம் பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட்டா பார்த்த வீடியோ என்ன அப்படிங்கிறது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழ இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோல நான் அத சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம சர்ஃப் ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம். திரும்ப ஒரு தடவ சொல்லிடுறேன். நம்ம சர்ஃப் ரிவிஷன் பார்த்தோம் இல்லையா? மாலை, முலாரி, அம்ரு, நஹி இதெல்லாம் ரிவிஷன் முடிச்சுட்டு, அடுத்த சர்ஃபோடைய பாடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு முக்கிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நஹூல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி நஹூல நோட் பண்ண வேண்டிய பாடம் 2 வீடியோஸா போன வீடியோ, அதுக்கும் போன வீடியோ. இந்த 2 வீடியோவுமே நஹூல நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய லெசன்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்க இங்க ஒரு தடவ நான் சொல்லிடுறேன். அந்த 2 வீடியோக்கு அப்புறம், அந்த 2 நஹு வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு சர்ஃப்ல நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய லெசன நீங்க சர்ஃப்ல நோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃப்‌க்கான இல்மு சர்ஃப்‌க்கான வீடியோ தான் இது. ஓகேவா? நம்ம ரெஸ்யூம் பண்றோம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நஹூல எத பார்த்துட்டு இங்க சர்ஃப கனெக்ட் பண்ணணும், இஸ்மோட டிவிஷன்ஸ், இஸ்ம எப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். இஸ்ம முஆரபா பார்க்கணும், மப்னியா பார்க்கணும். முஆரபா இருக்காது, மப்னியா இருக்காது அப்படின்னு இஸ்ம 2ஆ ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு பார்க்கணும். இந்த முஆரப்லேருந்து வந்தது தான் இஅராபு. அந்த இஅராபு 9 வகைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மப்னி 10க்கும் மேற்பட்டது. 9க்கும் மேற்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அல்லது 10க்கும் மேற்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 9க்கு 9 + 2 அப்படின்னும் எழுதிக்கலாம். 11 கிட்டத்தட்ட ஒரு சில முக்கியமான ஸ்காலர்ஸ் 11 வரையும் சொல்றாங்க. ஸோ இஸ்ம முஆரப், மப்னி அப்படின்னு இருவேறு துருவங்களா பிரிச்சு பார்க்கணும். முஆரபா இருக்காது, மப்னியா இருக்காதுன்னு பார்த்தோம். அடுத்தது இஸ்ம எப்படி பார்த்தோம்னா, முஃப்ரத், தஸ்னியா, ஜமா, சிங்குலர், டூவல், ப்ளூரல், ஒருமை, இருமை, பன்மை இப்படி 3ஆ பிரிச்சு பார்க்கணும். ஒருமையா இருக்குது, இருமையா இருக்காது, இருமையா இருக்காது, பன்மையா இருக்காதுன்னு பார்த்தோம். இல்லையா? இதெல்லாம் நெறைய இருக்கு. இருந்தாலும் முஃப்ரதுக்கு 2 முக்கியமான சாப்டர்ஸ் இருக்கு. அதனால இத எழுதிக்கோங்க. தஸ்னியாக்கும் 2 டைப்ஸா தஸ்னியாவ பார்க்கணும். ஜம்மு 3 டைப்ஸா பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கேன். கொஞ்சம் அது எக்ஸெட்ராவும் போட்டுருங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இஸ்ம எப்படி பார்க்கணும்? முதக்கர், முஅன்னஸ். ஆண்பால், பெண்பால். ஆண்பால் 2 எக்ஸெட்ரா போட்டு 2 அப்படின்னு போட்டுக்கங்க. 2 சாப்டர்ஸ் முக்கியமா இருக்கு. முஅன்னஸ் 2 சாப்டருக்கும் மேற்பட்டது இருக்கு. ஓகேங்களா? அங்கேயும் எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஸோ முதக்கர், முஅன்னஸ். ஆண்பால், பெண்பால். மாஸ்குலின், ஃபெமினைன். ஸோ மாஸ்குலினா இருக்காது, ஃபெமினைனா இருக்காது. ஃபெமினைனா இருக்காது, மாஸ்குலைனா இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஆனா, இந்த முதக்கர் முஅன்னஸா பிரிச்சும்போது, இது போய் முஃப்ரது தஸ்னியா ஜம்மோட உரசுமா? முஆரப் மப்னியில உரசுமானா உரசும். இஸ்ம ஃபர்ஸ்ட்டு முஆரப் மப்னியா பார்த்தோம். முஃப்ரத் தஸ்னியா ஜமா பார்த்தோம். அதுக்கப்புறம் முதக்கர் முஅன்னஸா பார்த்தோம். இந்த முதக்கர் முஅன்னஸா பார்க்குறது முஃப்ரத் தஸ்னியா ஜம்முக்குள்ள வருமானா? வரும். முஆரப் மப்னிக்குள்ள வருமானா? வரும். ஓகேங்களா? ஆனா, ஒரு இஸ்ம எடுத்து இந்த டிவிஷன்ஸ்ல பிரிச்சு பார்ப்பது அவசியம். அடுத்தது இஸ்ம ஆகில், கைர ஆகில். அதாவது அனிமேட்டட், இன்அனிமேட்டட். அஃறிணை, உயர்த்திணை அப்படின்னு சொல்லி 2ஆ பார்க்கணும். இது எக்ஸெட்ரான்னு போட்டா போதும். இதுக்கு நம்பர் நான் குடுக்கல. ஓகேவா? அப்படி 2 விதமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இஸ்ம முன்சரிஃப், கைர முன்சரிஃப் அப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். முன்சரிஃப் நெறைய இஸ்முகள் இருக்கு. முன்சரிஃப் ஆனது ஒருமையா இருக்கலாம், இருமையா இருக்கலாம், பன்மையா இருக்கலாம், ஆண்பாலா இருக்கலாம், பெண்பாலா இருக்கலாம், முஆரபா இருக்கணும். அண்ட் முஆரபா இருக்கும், மப்னியாவும் இருக்கும் முன்சரிஃபான இஸ்மு. இப்படிலாம் பார்த்தோம்.
கைர முன்சரிஃப் வந்து 9 குவாலிட்டி இருக்கு. தன்மை இருக்கு. 9ல 2 அவுட் ஆஃப் 9 அவுட் ஆஃப் 2 அந்த கைர முன்சரிஃப் ஒரு இஸ்ம் வந்து கைர முன்சரிஃபா இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். முன்சரிஃப், கைர முன்சரிஃபா இஸ்ம வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இஸ்ம வந்து மாரிஃபா, நக்கீரா, டெஃபினட் நவுன், இன்டெஃபினட் நவுன் அல்லது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு 2ஆ பிரிச்சு பார்க்கணும். இந்த மாரிஃபா கிட்டத்தட்ட 7 வகையில இருக்கு. நக்கீரா வந்து பொதுவானது. இது வந்து ஜென்ரலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தோம். அடுத்த இஸ்ம வந்து 4ஆ பார்த்தோம். மக்சூர், மம்தூத், மன்கூஸ், ஸ்வஹீஹ் அப்படின்னு 4ஆ பிரிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இனிமே தான் இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு சாப்டர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்வஹீஹ் ஆனது, மன்கூஸா இருக்காது, மன்கூஸானது, மம்தூதா இருக்காது, மம்தூதானது, மக்சூரா இருக்காது. ஸோ இது 4ம் 4 துருவங்களா இருக்கும். இஸ்ம 4 இந்த 4 பார்வையும் இஸ்முக்கு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப ஃபைனலா என்ன பார்த்தோம்னா, இஸ்ம வந்து 2ஆ பிரிக்கணும். ஜாமிதான இஸ்மு, முஷ்தகான இஸ்மு அப்படின்னு 2 பார்வையா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஜாமிதா இருக்குது, முஷ்தகா இருக்காது. முஷ்தகா இருக்குது, ஜாமிதா இருக்காது. அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? இஸ்ம வந்து ஜாமிதான இஸ்மு, முஷ்தகான இஸ்முன்னு இருவேறு துருவங்களா பார்க்கணும். ஸோ ஜாமிதா இருக்குது, முஷ்தகா இருக்காது. முஷ்தகா இருக்குது, ஜாமிதா இருக்காது. அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த இஸ்மிலிருந்து இருக்கக்கூடிய ஜாமித் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முஷ்தக் இருக்கு பார்த்தீங்களா? இன்னொன்னு. இதுதான் சர்ஃப்ல வரக்கூடிய லெசன். இந்த முஷ்தகான இஸ்ம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் சர்ஃப்ல நெறைய இருக்கு. ஸோ, அப்போ இந்த இஸ்மோடைய டிவிஷன் ஜாமித் முஷ்தக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோல சொல்லிடுறேன். இதுக்கு போன வீடியோ என்ன பார்த்தோம்னா, டோட்டலாவே இந்த இஸ்ம வந்து ஜாமித் முஷ்தகா எடுத்துக்கிட்டு, இந்த டோட்டலா ஜாமித்னா என்னன்னு பார்த்துட்டு தான் முஷ்தக் நம்மளால பார்க்க முடியும். அதனால ஜாமிதையும் பார்த்துடுவோம். ஜாமித் பாடத்த நீங்க நகுலே நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் வீடியோ இதுக்கு இன்னைக்கு போட்டிருக்க இந்த வீடியோக்கு முன்னாடி போன வார வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜாமிதான இஸ்மோடைய டோட்டல் வியூவும் உங்களுக்கு அந்த வீடியோல குடுத்துருப்பேன். அத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். அப்படி பார்க்காதவங்க ஜாமிதான இஸ்மனா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீடியோவ நீங்க கன்டின்யூ பண்ற மாரி இருக்கும். ஜாமிதான இஸ்ம பத்தி என்ன சொன்னேன்னா, அது 2 டிவிஷனா இருக்கும். இஸ்ம 2ஆ பிரிச்சோம். ஜாமிது, முஷ்தக் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இப்படியாக இத சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்படியாக இஸ்ம வந்து 2 பார்வை, 3 பார்வை, அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 2ன்னு பல வகையா இஸ்ம நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி பிரிச்சு பார்ப்பது ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையதாக இருக்காது. ஆனா 8ஓட 1, 4ஓட 2, 3ஓட 5 இப்படி தொடர்புடையதாக இருக்கும். அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதாவது மொரபா இருக்கக்கூடிய இஸ்ம் பார்த்தீங்கன்னா, முஃப்ரதா இருக்கலாம், முதக்கரா இருக்கலாம், ஆண்பாலா இருக்கலாம், ஒருமையா இருக்கலாம், முன்சரிஃபா இருக்கலாம், ஆக்கீலா இருக்கலாம், அல்லது கைர் ஆக்கீலா இருக்கலாம். அது ஜாமிதான இஸ்மா இருக்கலாம், முஷ்தகான இஸ்மா இருக்கலாம், மாரிஃபாவா இருக்கலாம், நக்கீராவா இருக்கலாம். ஸோ எனிதிங் ஏதாவது ஒண்ணா இருக்கணும். மாரிஃபாவா இருக்கும், மாரிஃபாவா இருந்தா நக்கீராவா இருக்காது. ஜாமிதா இருக்கும், ஜாமிதா இருந்தா முஷ்தகா இருக்காது. முன்சரிஃபா இருக்கும், முன்சரிஃபா இருந்தா கைர் முன்சரிஃபா இருக்காது. ஆக்கிலா இருக்கும், ஆக்கிலா இருந்தா கைர் ஆக்கிலா இருக்காது. ஒருவேளை வந்து முஆரபான இஸ்மு கைர் ஆக்கிலா இருந்தா ஆக்கிலா இருக்காது. ஒருவேளை முஆரபான இஸ்மு கைர் முன்சரிஃபா இருந்துச்சுன்னா முன்சரிஃபா இருக்காது. இப்படியாகத்தான் நம்ம வந்து இத பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி பார்த்துட்டு போன வீடியோல ஜாமித பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது ஜாமிதான இஸ்ம 2 வகைகளா பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து இஸ்முல் மானா, இன்னொன்னு இஸ்மு தாத். இஸ்முல் மானானா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். அ இஸ்மு தாத் அப்படின்னா கான்கிரீட் நவுன்னு பார்த்தோம். அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு பெயர் சொல். எதெல்லாம் ஒரு பண்பை சார்ந்து இருக்கோ, ஒரு குணாதிசயத்தை சார்ந்து இருக்கோ, அதெல்லாம் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதெல்லாம் ஜாமிதான இஸ்மில இஸ்முல் மானா அர்த்தம் ரீதியாக ஒரு இஸ்மை அணுகுவதுன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு கண்ணால,
அந்த ஒரு இஸ்மு அந்த வார்த்தைய சொன்னா, அந்த வார்த்தைய உணரத்தான் முடியும். அத கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, நாக்கால டேஸ்ட் பண்ண முடியாது, கையால தொட முடியாது. ஸோ இந்த 5 சென்ஸுக்கும் உட்படாத ஒரு வார்த்தை தான் ஜாமிதான இஸ்மா இருக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டா இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் இஸ்மு தாத் கான்கிரீட் நவுன் அதாவது தனித்தன்மை, தன்னகத்தை கொண்ட பெயர்ச்சொல், சுயத்தன்மையுடைய பெயர்ச்சொல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஜாமிதான இஸ்ம பத்தி ஃபுல் டீட்டெயில் போன வார வீடியோல இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோல ஜாமிது முடிச்சுட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில முஷ்தகான இஸ்முக்கு போக போறோம். ஸோ முஷ்தகான இஸ்முகள பத்தின டீட்டெயில்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம இஸ்முல் முஷ்தகான இஸ்முகள் அப்படிங்கிறத ஹெட்டிங்கா போட்டுக்கோங்க. இஸ்முல் முஷ்தக். இந்த இஸ்முல் முஷ்தக் மொத்தம் 7 வகை. ஓகேங்களா? சில இமாம்கள் இதுல கருத்து வேறுபாடு கொள்றாங்க. 6 போதுமானதுன்னு சொல்றாங்க. ஆனா முக்காவாசி இமாம்கள் 7 டைப்ஸ தான் குடுப்பாங்க. மேலும் ஒரு சில இமாம்கள் 8ஆ குடுப்பாங்க. அதாவது நம்ம குடுத்திருக்க 7க்குள்ளேயே ஒரு டைப்ப 2ஆ பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே என்னன்னொன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட போர்ட்ல போட்டு தெளிவா சொல்லித் தரேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இஸ்முல் முஷ்தக் அப்படின்னா என்ன? இஸ்முல் முஷ்தக் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அது ஜாமிதான இஸ்முகள்ல நான் உங்களுக்கு விளக்கும்போது, ஜாமிதான இஸ்மு மாறுபடாது. அதாவது டிரைவ் பண்ணி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் பெற்று வரக்கூடிய ஒரு இஸ்மா இருக்காது. அது ஒரு இண்டிவிஜுவல் இஸ்மு. எதிலிருந்தும் எடுக்கப்படாத ஒரு ரூட் வேர்டான இஸ்மா தான் அந்த ஜாமிதான இஸ்முகள் இருக்க முடியும். அதனால தான் சில மஸ்தர்கள் ஜாமிதான இஸ்ம சார்ந்து இருக்கு. அதுதான் இஸ்முல் மானால மஸ்தர்கள் தான் இருக்கும். இஸ்மு தாத்துங்கிறது ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இஸ்முகளும் அந்த ஜாமிதான இஸ்மு. ஆனா அது ரூட் வேர்டா இருக்கும். அது தாத் எப்படி இருக்கும்? அதுதான் ரூட் வேர்டா இருக்கும். அது தன்னகத்தே உடைய வேர்டு. அதிலிருந்து ஆண்பாலோ, பெண்பாலோ ஒரு வார்த்தை ஆண்பாலா இருந்தா, பெண்பால் அதிலிருந்தெல்லாம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இஸ்முகள் தான் ஜாமிதான இஸ்மு. உதாரணத்துக்கு ரஜுலுன் ஆண், ஆண் அப்படிங்கிறதுலேருந்து ரஜுலத்தன் பெண்ணுன்னு எடுக்க முடியாது. இந்த ரஜுலுன் டிரைவ் ஆகாது. ஆண்பாலாவோ, பெண்பாலாவோ மாத்தி எடுக்க முடியாது. ஃபாக்கிஹத்துன் பழம். இந்த ஃபாக்கிஹத்துன்னு தாவுல் மர்பூத்தாவோட தான் இது இருக்கணும். இது போய் நான் இப்ப ஆண்பால் ஆக்குறேன். ஆண்பால் ஆண்பால் பெயர் கொண்ட பழங்களுக்கு ஃபாக்கிஹுன்னு நான் போட்டுக்கிறேன். தாவுல் மர்பூத்தாவ எடுத்துக்கிட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க என்ன செஞ்சிரணும்? அத்துஃபாஹு ஆப்பிள் மாஸ்குலினா இருந்தாலும், ஃபாக்கிஹத்துன் அப்படின்னு அதோட ப்ரெடிகேட்ட சப்ஜெக்ட் துஃபாஹு ஆப்பிள்னு இருந்தா கூட, அது மாஸ்குலினா இருந்தா கூட, அதோடைய ப்ரெடிகேட் அதனுடைய ஹபர் எப்படி போடணும்? ஃபாக்கிஹுன்லாம் போடக்கூடாது. துஃபாஹுக்கு தோதுவா. ஃபாக்கிஹத்துன்னு தாவுல் மர்பூத்தாவோட தான் போடணும். ஏன்னா அது ஜாமிதான இஸ்மு. ஜாமிதான இஸ்மு மாற்றம் பெறாது. ஸோ இட் இஸ் நான் டிரைவபிள் அப்படின்னு பார்த்தோம். டிரைவ் பண்ணி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறாது. அது ஒரு இன்வேரியபிள். அதாவது மாற்றம் அடையாத மூலச்சொல். பிரிமிட்டிவா இருக்கும். இன்வேரியபிள்னா என்னது? மாறாத மாற்றம் இல்லாத சொல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த முஷ்தக். ஓகேவா? ஜாமிதான இஸ்முகளுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அது ஒரு பிரிமிட்டிவா இருக்கும்னு சொன்னோம். மூலச்சொல்லா இருக்கும். அது எல்லாத்தையுமே ரா வேர்ட் அதுதான் மூலச்சொல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். முஷ்தக்கான இஸ்மு அப்படி இருக்காது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்வேரியபிளா இருக்கும் ஜாமிதுன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது இன்வேரியபிள்னா என்னது? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறாது அப்படின்னு சொன்னோம். அப்ப முஷ்தக்கான இஸ்மு வேரியபிளா இருக்கும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடியதா இருக்கும். அதிலிருந்து ஆண்பாலிலிருந்து பெண்பால் எடுக்கலாம், பெண்பாலிலிருந்து ஆண்பால் எடுக்கலாம், ஒருமையிலிருந்து இருமை எடுக்கலாம், இருமையிலிருந்து பன்மை எடுக்கலாம். இது எல்லாத்தையுமே அடக்கி உள்ளதா தான் இந்த முஷ்தக்கான இஸ்மு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முஷ்தக்கான இஸ்மு டிரைவபிள். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை உருவாக்குவது. ஒரு வேர்டுலேருந்து இன்னொரு வேர்ட் எடுக்கலாம். ஒரு வேர்டுலேருந்து இன்னொரு வேர்ட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணு தான்.
டிரைவபிள்னா வேரியபிள் அப்படின்னாலும், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஸோ வந்து முஷ்தகான இஸ்ம பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன உங்களுக்கு புரியணும்னா ஜாமிதுக்கு ஆப்போசிட். அது ஒண்ணு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, ஜாமிது வந்து அதான் மூலச்சொல்லா இருக்கும். ஆனா முஷ்தகான இஸ்மு அப்படி கிடையாது. ஒரு சொல்லிலிருந்து இன்னொரு சொல்லு உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் முஷ்தகான இஸ்மு. அப்படி ஒரு இதுக்கும் உருவாக்குறதுனால தான் இத சர்ஃப்ல கொண்டு வரோம். சர்ஃப்னாலே என்னது? சேஞ்ச், அதாவது சர்ஃப்னாலே டிரைவ்டு வெர்ப்ஸ். ஒரு வெர்ப்லேருந்து ஒரு வினைச்சொல்லேருந்து இன்னொரு வினைச்சொல் உருவாகும். ஆ நசரலேருந்து என்சுர் உருவாகும். என்சுருலேருந்து உன்சுர் உருவாகும். அ லீ என்சுர் உருவாகும். லா தன்சுர் உருவாகும். இப்படி ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தை எடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியானது தான் என்னது? சர்ஃப்‌க்கான பாடம் நம்ம படிக்கிறது. இல்மு சர்ஃப்‌க்கான அடிப்படை புரிதலே வினைச்சொற்கள பத்தி படிக்கிறது. அண்ட் பர்ட்டிகுலர்லி அந்த வினைச்சொற்கள் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போய்க்கிட்டே இருக்கும். டிரைவ் பண்ணி நெறைய வார்த்தைகள எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இல்மு சர்ஃப்ல வினைச்சொற்கள் பத்தி படிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்? வினைச்சொற்கள பத்தி அதிகமா படிப்பீங்க. ஆனா, சில இஸ்முகள பத்தியும் சர்ஃப்ல படிப்பீங்க. ஏன்னா, அந்த இஸ்முகளும் ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை எடுக்கணும். இன்னொரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை எடுக்கணுங்கிற கூடிய அதனால தான் லமீர் பார்த்தோம். லமீர் வந்து அடிப்படை. ஒரு வினைச்சொல்ல கத்துக்கிறதுக்கான அடிப்படை. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன புரிஞ்சா தான் நஸர, நஸரா, நஸரு, நஸ்ரத், நஸரத்தா, நஸர்ன அதெல்லாம் புரியும். ஸோ நஸரல ஹுவ இருக்கு, நஸரால ஹுமா இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? லமீர படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சர்ஃப படிக்கும்போது தான், இது ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் கனெக்டட். அப்போ ஒரு இஸ்மிலிருந்து ஒரு ஃபியல் கனெக்டடா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால தான், ஒரு வெர்ப் வினைச்சொற்கள பத்தி அதிகமா இருக்கக்கூடிய பாடத்துல, ஒரு பெயர்ச்சொல்ல பத்தியும் படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்றேன். அதன் அடிப்படையில இன்னைக்கு இஸ்முல் முஷ்தக் இங்கே சர்ஃப் செய்யக்கூடிய ஒரு வார்த்தைகளில் இருப்பதால், இங்க நம்ம என்ன செய்ய போறோம்? சர்ஃப் பாடத்துல இந்த இஸ்முல் முஷ்தக்கள படிக்க போறோம். ஸோ சர்ஃப் செய்வது தான் இங்கேயும் நோக்கமாக இந்த பாடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்னும் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இஸ்முல் முஷ்தக் 7 போட்டுக்கலாம். அல்லது 8ன்னு போட்டுக்கிறவங்க, அந்த குறிப்பையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து 7 அப்படிதான் குடுக்க போறேன். ஓகேங்களா? நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கனாலோ, அல்லது Googleல பார்த்தீங்கனாலோ, ஆ ஒரு 8ன்னு கூட காமிக்கும். அது ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 டைப் என்ன தெரியுமா? 7 வகையா இது பிரியுது. நம்பர் 1 வந்து இஸ்முல் ஃபாயில். நான் உங்களுக்கு அடிக்கடி இஸ்முல் ஃபாயில பத்தி நெறைய சொல்லியிருக்கேன். ஆனா, அதனுடைய பாடத்த அஃபிஷியலா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இஸ்முல் ஃபாயில்ங்கிற ஒரு சாப்டர் இந்த இஸ்முல் முஷ்தக்குலேருந்து வரக்கூடிய முதல் டைப். ஓகேவா? இதுக்கு இஸ்முல் ஃபாயில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டூயர் ஒரு செயலை செய்யக்கூடியவர். ஓகேங்களா? இஸ்முல் ஃபாயில் செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. இது வந்து இன்னும் முக்கியமா நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, இது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு வர்ணிக்கக்கூடிய வார்த்தையில இருக்கக்கூடியது. இஸ்முல் ஃபாயில் இது வந்து சிஃபத்து. நீங்க சிஃபத்துன்னு பாடம் படிச்சீங்கன்னா, ஒரு சிஃபத்த எடுத்துக்கோங்க. சிஃபத்து என்பது 2 வகைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து இஸ்முல் ஃபாயில், இன்னொன்னு இஸ்முல் மஃபூல். அதுதான் இந்த இஸ்முல் முஷ்தக்கிலிருந்து உருவாகக்கூடிய சிஃபத். இந்த சிஃபத் 2 வகை. இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல். சிம்பிளா சொல்றேன். என்னுடைய நோட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலா ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் குடுக்குற நோட்ஸும் இருக்கு. ஸோ முக்காவாசி மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் எப்படிலாம் குடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இஸ்முல் முஷ்தாக்க வந்து 7ன்னு போட்டுக்கோங்க. என்னோட நோட்ஸ நான் ஃபர்ஸ்ட்டு தந்துடுறேன். அதுக்கப்புறம் சைட்ல எப்படி இந்த ஹெட்டிங்க வந்து நம்ம வச்சுக்கலாங்கிறதையும் நான் சைட்லயும் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? கிளியரா பாருங்க. அதாவது இஸ்முல் முஷ்தக்ல நம்பர் 1 நான் என்ன குடுத்துருக்கேன்? இஸ்முல் ஃபாயில் அப்படின்னு குடுத்துருக்கேன். அதே வந்து இன்னும் சில ஸ்காலர்ஸ் எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். நம்பர் 1 சிஃபத். ஓகேங்களா? அவங்க குடுத்துருக்கிறது. நம்பர் 1 சிஃபத் அட்ஜெக்டிவ். வர்ணிக்கக்கூடியது. சிஃபத்துல வந்து அட்ஜெக்டிவும் அடங்கும். இங்கிலீஷ்ல அட்வெர்பும் அடங்கும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க தமிழ்ல எழுதணும்னா அட்ஜெக்டிவ் வர்ணனை. சிஃபத் அப்படின்னாலே வர்ணனை.
ஓகேங்களா? அப்படி நீங்க எழுதிக்கோங்க. இப்போ நான் 2வதா என்ன எழுதுறேன்? இஸ்முல் மஃப்ஊல். இஸ்முல் ஃபாயில்னா யாரு? செயலை செய்யக்கூடியவர். இதுதான் பொருள் நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து 2வது வந்து இஸ்முல் மஃப்ஊல். செயல் செய்யப்பட்டவர். இஸ்முல் மஃப்ஊல். செயல் செய்யப்பட்டவர். ஒரு ஆக்ஷன் இவர் மேல நடந்திருக்கு. அவர் தான் செயல் செய்யப்பட்டவர். அதை இஸ்மா சொல்றது. நம்ம வெர்ப்ல என்ன பார்த்தோம்? மஜ்ஹூல்னு பார்த்தோம் இல்லையா? செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அது வந்து வினைச்சொல் வந்து மஜ்ஹூலா போகும். ஆனா அதுவே இஸ்மா இருந்துச்சுன்னா மஃப்ஊல்னு வரும். அதாவது ஒரு செயல் வெர்பா நீங்க சொல்லும்போது ஒரு செயல் செய்யக்கூடிய வெர்பா சொன்னீங்கன்னா நசர மாரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். செயலை செய்யக்கூடியவரை பத்தி வினைச்சொல்லா சொல்லும்போது மாரூஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வினைன்னு சொல்லுவோம். வினை இங்க செயலை செய்யக்கூடியவர். இஸ்முல் ஃபாயிலையும் மாரூஃபையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. மாரூஃப்னு சொன்னா வினைச்சொல்ல சொல்றீங்க. அதோடைய அ இங் அதோடைய நவுன் வெர்ஷன் தான் இஸ்முல் ஃபாயில். ஸோ, நீங்க பெயர்ச்சொல்லா சொன்னீங்கன்னா, இஸ்முல் ஃபாயில்னு சொல்லணும். ஸோ, ஒரு வினைச்சொல்ல செயலை செய்யக்கூடியவங்கள சொன்னீங்கன்னா, செயல் செய்கிறார்ன்னு சொன்னீங்கன்னா, அது மஅரூஃப் செய்வினை. அதுவே வந்து ஒரு இஸ்ம இண்டிகேட் பண்ணீங்கன்னா, ஒரு நவுன இண்டிகேட் பண்ணீங்கன்னா, இஸ்முல் ஃபாயில் செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? நசர. இந்த நசருடைய செயப்பாட்டு வினை, வினைச்சொல்லா பார்க்கும்போது செயப்பாட்டு வினையா பார்த்தோம். அப்ப என்ன சொன்னோம்? நுசிர நசர என்னவா மாறுனுச்சு? நுசிரன்னு மாறுனுச்சு இல்லையா? அப்ப அந்த மாரூஃப் என்னவா சொல்றோம்? மஜ்ஹூல்னு சொல்றோம். செய்யப்பாட்டு வினை. ஆக்டிவ் வெர்ப், பாசிவ் வெர்ப். அப்படி சொல்லிட்டோம். ஓகேங்களா? இங்க இஸ்முல் ஃபாயில் அண்ட் இஸ்முல் மஃபூல். இஸ்முல் ஃபாயில் எதோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க? மாரூஃபோட கனெக்ட் பண்ணுங்க. வினைச்சொல்லா இருந்தா மாரூஃப், அதே பெயர் சொல்லா இருந்தா இஸ்முல் ஃபாயில். அதே போல கீழ நீங்க வந்து மஜ்ஹூல் வினைச்சொல்லா இருந்தா மஜ்ஹூல் நுசீரவ சொல்றது போல, அதே பெயர் சொல்லா இருந்தா இஸ்முல் மஃப்ஊல். செயல் செய்யப்பட்டவர். செயல் செய்யப்பட்டவர். அவர் ஒரு நவுன். அவர் ஒரு பெர்சன். அதே செயல் அடிக்கப்பட்டான், உதவி செய்யப்பட்டான், நுசிரன்னு சொல்லும்போது அது வினைச்சொல். அதே செயல் செய்யப்பட்டவர்ன்னு நபர சொன்னீங்கன்னா, அது பெயர்ச்சொல். புரியுதா? ஸோ, இப்ப நீங்க எதோட கனெக்ட் பண்றீங்க அப்டின்னா, அ இஸ் மஅரூஃப் அப்படிங்கிறது வினைச்சொற்களுக்கான வார்த்தை. செயல் செய்யக்கூடியவர், செய்வினை. ஸோ ஆக்டிவ் வெர்ப். அதே இஸ்முல் ஃபாயில்னு சொன்னீங்கன்னா, செயல் செய்யக்கூடியவர். ஒரு பெர்சனை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு அ ஆக்டிவ் என்ன சொல்றது? நவுன் இது. ஆக்டிவ் வாய்ஸ் அல்லது ஆக்டிவ் நவுன். ஆக்டிவ் வாய்ஸ்னா அது ஒரு சென்டென்ஸு. இங்க ஆக்டிவ் நவுன். இஸ்முல் ஃபாயில் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ஆக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுங்க. அதே பாருங்க, இஸ்மு மஜ்ஹூல் இருக்கு இல்லையா? செய்யப்பாட்டு வினை. வினைச்சொல்ல சொன்னா மஜ்ஹூல்னு சொல்றீங்க இல்லையா? அடிக்கப்பட்டான்னு. அப்போ அதோடைய நவுன் வெர்ஷன எப்படி சொல்றோம்? இஸ்முல் மஃப்ஊல். பாசிவ் நவுன். அது ஆக்டிவ் நவுன். இஸ்முல் ஃபாயில்னு சொன்னா ஆக்டிவ் நவுன். இஸ்முல் மஃபூல்னு சொன்னா பாசிவ் நவுன். பாசிவ் பார்ட்டிகல்னு சொல்லலாம். பாசிவ் நவுன்னு சொல்லலாம். இப்படி சொல்லும்போது என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு புரிதல் வருது. மஅரூஃப், மஜ்ஹூல். செய்வினை, செயப்பாட்டு வினை. அது நசர, நுசிர வினைச்சொல்லுக்கானது. அதுக்கப்புறம் இஸ்முக்கானது என்னதுன்னா, இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல். ஆக்டிவ் நவுன், பாசிவ் நவுன். அது ஆக்டிவ் வெர்ப், பாசிவ் வெர்ப். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஆக்டிவ் நவுனையும், பாசிவ் நவுனையும் ஆக்டிவ் வெர்ப், பாசிவ் வெர்போட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். குடுத்துருக்கேன். நீங்க புரிஞ்சுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். புரியலன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த தடவையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுதான். இப்போ சிஃபத்துக்கு வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல்னு நான் 2 தனித்தனி டைப்ஸா குடுத்துருக்கேன். இதத்தான் வந்து என்ன செஞ்சுருவாங்க, சில ஸ்காலர்ஸ் சிஃபத்துன்னு குடுத்துட்டு, சிஃபத்த 2ஆ பிரிக்கிறோம். இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல்னு குடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வித்தியாசம். ஸோ இங்க அ இஸ்முல் முஷ்தாக் வந்து நான் 2 குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைப் இஸ்முல் ஃபாயில், 2வது டைப் இஸ்முல் மஃபூல். ஆக்டிவ் நவுன், பாசிவ் நவுன்.
அட்ஜெக்டிவ். இது 2மே அட்ஜெக்டிவ் தான். 2மே வர்ணனை தான். ஸோ 2மே சிஃபத்து தான். அதனால தான் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் 1 டைப் சிஃபத்துன்னு குடுத்துட்டு, அந்த சிஃபத்த 2ஆ பிரிக்கிறாங்க. இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் 2மே கரெக்ட் தான். ஆப்வியஸ்லி 2மே கரெக்ட் தான். 2லயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து 2யுமே கொண்டு வந்து உங்களுக்கு குடுத்துட்டேன். ஸோ அப்படி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னுடைய பேட்டர்ன்ல சொல்லும்போது 2 டைப் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இஸ்முல் ஃபாயில் முடிஞ்சிருச்சு. இஸ்முல் மஃபூல்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்டிவ் நவுன் அண்ட் பாசிவ் நவுன் அல்லது ஆக்டிவ் பார்ட்டிகிள், பாசிவ் பார்ட்டிகிள் முடிஞ்சிருச்சா? ஓகே. தேர்ட் ஒன் வந்து நான் என்ன சொல்றேங்க, இஸ்முல் லர்ஃப். இஸ்முல் லர்ஃப்ன்னு குடுத்துருக்கேன். தேர்ட் ஒன் நான் என்ன குடுத்துட்டேன், இஸ்முல் லர்ஃப்ன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? இதுதான் தேர்ட் டைப். ஓகேங்களா? இந்த தேர்ட் டைப்ப அவங்க நம்பர் 1 சிஃபத்து குடுத்துருக்காங்க. மத்த ஸ்காலர்ஸ் இது வந்து இப்போ ஒரு 80% ஆஃப் ஸ்காலர்ஸ் எப்படி குடுக்குறாங்கன்னா, இப்படி தான் குடுப்பாங்க. அந்த பக்கம் உள்ளது மாரி குடுப்பாங்க. சில ஒரு 50% ஆஃப் ஸ்காலர்ஸ் வந்து இப்படி குடுப்பாங்க. ஒரு 50% ஆஃப் ஸ்காலர்ஸ் அப்படி குடுப்பாங்க. 2மே கரெக்ட் தான். குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நான் இஸ்முல் லர்ஃப்ன்னு தேர்ட் ஒன் குடுத்துட்டேன். இந்த இஸ்முல் லர்ஃப் அப்படின்னா என்னன்னு நான் விளக்கிர்றேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி குடுத்துருக்காங்கங்கிறதையும் சொல்றேன். இஸ்முல் லர்ஃப்னா இடத்தையோ, காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு நவுன். சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா அட்வெர்ப். அதுக்கும் லர்ஃப் தான பேரு. அட்வெர்புக்கும் லர்ஃப் தான பேரு. நம்ம நெறைய அட்வெர்ப்ஸ நான் குடுத்துருக்கேன். ஆனா அஃபிஷியலா அட்வெர்போடைய சாப்டர் இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த இஸ்முல் லர்ஃப்ன்னு தனி சாப்டர். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சாப்டர். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா இதெல்லாம் நான் நடத்துவேன். நடத்தும்போது இந்த லர்ஃப்க்கான டீட்டெயில சொல்லிடுறேன். இப்போதைக்கு நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. இடத்தையோ அல்லது காலத்தையோ குறித்து வரக்கூடிய சொல்லுக்கு, பெயர் சொல்லுக்கு லர்ஃப், இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு போட்டு இடம், காலம் அப்படிங்கிறத நீங்க இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இது தேர்டு டைப் இஸ்முல் முஷ்தக்ல. ஓகேங்களா? இது எல்லாமே சர்ஃப் செய்யக்கூடியது. அதனால தான் இந்த முஷ்தக்ல நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். சரி, அதர் ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றாங்க? இஸ்முல் லர்ஃப்ன்னு சொல்றாங்களா? இல்ல. நம்பர் 1 சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஸ்காலர்ஸ் நம்பர் 1 இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் குடுத்துட்டும் என்ன செய்வாங்க? தேர்டு இந்த லர்ஃபே 2ஆ பிரிச்சு தேர்டு, 4ன்னு குடுத்துருவாங்க. எப்படி குடுக்குறாங்க? 3 விதமா நான் சாப்டர வந்து இஸ்முல் முஷ்தக்கோடைய டைப்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 விதமா தான் ஃபர்ஸ்ட் காட்டியிருக்கேன். இப்ப 3வது விதத்தையும் சேர்த்து சொல்றேன். சில ஸ்காலர்ஸ் என்ன செய்வாங்க, இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல பிரிச்சுட்டு, இந்த லர்ஃபையும் 2ஆவே பிரிச்சுருவாங்க. மொத்தம் உங்களுக்கு 4 குடுத்துருவாங்க. இப்ப நான் 3 குடுத்த இடத்துல அவங்க 4 குடுத்துருவாங்க. இன்னும் சில ஸ்காலர்ஸ் நான் 3 குடுத்த இடத்துல அவங்க 4 குடுப்பாங்க. அவங்களும் 3 குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் பிரிச்சிருப்பாங்க. செகண்ட் ஒன்ன பிரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. எல்லா டைப்பையும் நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி காமிச்சு, எப்படியெல்லாம் இத பிரிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி பார்க்க போறோங்கிறத கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க கன்ஃப்யூஷன் ஆக தேவையில்ல. ஸோ நான் தேர்ட் டைப் குடுத்துருக்கேன் இல்லையா? இஸ்முல் லர்ஃப். இத மத்த ஸ்காலர்ஸ் எப்படி குடுப்பாங்க? அப்படின்னா, இஸ்முல் மக்கான், இஸ்முஸ் ஜமான். இஸ்முஸ் ஜமான். இஸ்முல் மக்கான் இடத்தை குறிக்கக்கூடிய பெயர்ச்சொல். இஸ்மு ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர்ச்சொல். அவங்க பிரிச்சுட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா லர்ஃப். அத டோட்டலா கனெக்ட் பண்ணா தான் லர்ஃப். இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் 2யும் டோட்டலா கனெக்ட் பண்ணா என்னது? சிஃபத் மாதிரி இங்க இஸ்முல் மக்கான், இஸ்மு ஜமான் இந்த 2யும் டோட்டலா கனெக்ட் பண்ணா இஸ்முல் லர்ஃப். ஓகேங்களா? நான் இஸ்முல் லர்ஃப்ன்னு குடுக்குறேன். ஆனா இன்னும் சில இமாம்கள் இஸ்முல் மக்கான் தனியா, இஸ்மு ஜமான் தனியா குடுத்துடுவாங்க. ரைட்டா? ஆனா நான் ஏன் லர்ஃப மட்டும் குடுக்குறேங்கிறதுக்கு உங்களுக்கு அத சாப்டர் நடத்தும்போது புரியும். அத நான் விளக்குறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னது? இஸ்முல் முஷ்தக்ல இஸ்முல் ஃபாயில் 1, இஸ்முல் மஃபூல் 2, இஸ்முல் லர்ஃப் 3. இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? சிஃபத் 1. 2வது வந்து இந்த சிஃபத்த தான் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல்னு 2ஆ பிரிப்பாங்க. அவங்க குடுத்த 2வது வந்து இஸ்முல் மக்கான், இன்னொன்னு 3வதா குடுத்தது இஸ்மு ஜமான். இன்னும் சில ஸ்காலர்ஸ் எப்படி குடுத்துருக்காங்க, அந்த சிஃபத்தையும் 2ஆ பிரிச்சுடுறாங்க. இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இஸ்முல் மக்கான், இஸ்மு ஜமான். 4 டைப் சில ஸ்காலர்ஸ் இத குடுத்துடுறாங்க. நான் குடுத்த 3 டைப். ஓகேவா? இப்படி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ என்னோட வியூல நான் 4த் பாயிண்ட் என்ன சொல்றேன்? இஸ்முல் ஆலத். இஸ்முல் ஆலத் அப்படின்னா கருவிகளுடைய பெயர். இன்ஸ்ட்ருமென்டல் நேம்ஸ். இன்ஸ்ட்ருமென்ட், ஹோம் அப்ளையன்சஸ்,
டூல்ஸு இதனுடைய பெயர்கள் தான் இஸ்முல் ஆலத். ஸோ நீங்க கருவிகள், ஓகேங்களா? கருவிகளின் பெயர்கள். இஸ்முல் ஆலத் அப்படின்னு எழுதிக்கோங்க. இத மத்த எல்லா ஸ்காலர்ஸும் இஸ்முல் ஆலத்னே சொல்றாங்க. இத 2ஆலாம் பிரிக்கல. ஸோ இதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் எந்த ஸ்காலர்ஸ்க்கும் இல்ல. ஸோ இஸ்முல் ஆலத் ஆல்வேஸ் இஸ்முல் ஆலத் தான் எல்லா ஸ்காலர்ஸாலயும் அறியப்படுறது. ஓகே. அடுத்தது 5த் ஒன். இஸ்மு தஃப்லீல். இஸ்மு தஃப்லீல். ஓகேங்களா? அதாவது ஒப்பு நோக்கு உயர்த்துதல். வர்ணனை. ஒப்பு நோக்கி உயர்த்தும் வர்ணனை சொல். அப்படிங்கிற விளக்கமா நீங்க இதுக்கு மீனிங் எழுதிக்கோங்க. இந்த லெசன ஒவ்வொன்னையும் தனித்தனி சாப்டர். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ்லயும் தனித்தனி சாப்டர்ஸா இது வரும். ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் ஒவ்வொன்னையும் தனித்தனி சாப்டர்ஸா ஒவ்வொரு வீடியோ போட போறேன். ஸோ நீங்க மீனிங்கும் இந்த இஸ்முல் முஷ்தாக்கும் அதனுடைய டைப்ஸையும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இஸ்மு தஃப்லீல் 5. அதே தான் மத்த ஸ்காலர்ஸ் சொன்னேன் இல்லையா? கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஸ்காலர்ஸும் இஸ்மு தஃப்லீல் தான் சொல்றாங்க. அதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. 6வது என்னன்னா, இஸ்மு சிஃபத்து அல்லது சிஃபத்து முஷப்பஹா. இதுல வந்து 6வது டைப் இருக்கு இல்லையா? அத வந்து நான் எப்படி தெரியுமா என்னோட இதுல சொல்றேன். சிஃபத்து முஷப்பஹா. இது மட்டும் தான் நான் குடுக்குற டைட்டில். இந்த 6வது டைப்புக்கு நேம் சிஃபத்து முஷப்பஹான்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இத வந்து ஒரு சில ஸ்காலர்ஸ் எப்படி குடுக்குறாங்கன்னா, இஸ்மு சிஃபத்துன்னு குடுக்குறாங்க. ஸோ நீங்க இஸ்மு சிஃபத்துன்னு எழுதிக்கங்க. மத்த ஸ்காலர்ஸ் படி எழுதுனீங்கன்னா. நான் குடுக்குற படி வியூல நீங்க எழுதுனீங்கன்னா, சிஃபத்து முஷப்பஹான்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலா இது மத்த எல்லா ஸ்காலர்ஸுமே இஸ்மு சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. சிஃபத்து முஷப்பஹா தான் மோஸ்ட் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. 80% ஆஃப் ஸ்காலர்ஸ் சிஃபத்து முஷப்பஹான்னு 6வது சொல்றாங்க. அதாவது வருணனைக்கு ஒப்பானது. இதுக்கு மீனிங் எப்படி எழுதுறீங்கன்னா, வருணனைக்கு ஒப்பானது. வர்ணனைக்கு ஒப்பானது அப்படின்னு நீங்க மீனிங் எழுதிக்கோங்க. அடுத்தது என்னன்னா, 7த் ஒன். என்னுடைய வியூல 7த் ஒன். ஓகேங்களா? மத்தவங்க வியூல என்னது 8ஆ வந்துரும். சிலருக்கு வந்து 7ஆவா தான் இருக்கும். நான் குடுத்த படி குடுத்தீங்கன்னா. ஐ மீன் வந்து வேற விதமா குடுத்தவங்க 3 விதமா பார்க்குறோம் இல்லையா? அதுல வந்து ஒரு சிலருக்கு 7 இருக்கு. ஒரு சிலருக்கு 8 இருக்கு. ஓகே. இப்போ நான் குடுக்குறது 7வது வகை. இஸ்முல் முபாலகா. இஸ்முல் முபாலகா. ஓகேங்களா? இதுதான் 7வது வகை. புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இஸ்முல் முஷ்தக் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழ நம்ம அதனுடைய 7 வகைகள் பார்த்துட்டுருக்கோம். அதுல முதல் வகை இஸ்முல் ஃபாயில், அதாவது ஆக்டிவ் நவுன். 2வது இஸ்முல் மஃப்ஊல், அதாவது செயலை செய்யக்கூடியவன். அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தமிழ்லயும் சொல்லிடுறேன். இஸ்முல் ஃபாயில், ஆக்டிவ் நவுன். செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க. நம்பர் 2 இஸ்முல் மஃப்ஊல், பாசிவ் நவுன் அல்லது பாசிவ் பார்ட்டிகிள், செயல் செய்யப்பட்ட பெயர்ச்சொல் அல்லது செயலை செய்யக்கூடிய பெயர்ச்சொல், செயல் செய்யப்பட்ட பெயர்ச்சொல், செயலை செய்யக்கூடியவர், செயலை செய்யப்பட்டவர் அப்படின்னு தமிழ்ல நீங்க எப்படி வேணாலும் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கணும். அர்த்தம் மாறக்கூடாது. வார்த்தை மாறலாம். ஆனா அதுக்கான பொருள், அதுக்கான தன்மை, அதுக்கான நியதி மாறாத அளவுக்கு நீங்க பொருள் எழுதிக்கணும். அதுக்காக தான் நான் 2, 3 வார்த்தைகள் சொன்னாலும் கரெக்ட்டா சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏனோ தானோன்னு வார்த்தைகள விடல. ரொம்ப சூஸபிளா தான் செயலை செய்யக்கூடியவன்னு எழுதிக்கலாம். செயல் செய்யக்கூடிய பெயர்ச்சொல் அப்படின்னும் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 3 ஒன் என்ன பார்த்தோம் நம்ம? இஸ்மு ظர்ஃப்ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது இடம், காலம் அதை பற்றி பேசக்கூடிய பெயர்ச்சொல். அடுத்தது 4வது இஸ்முல் ஆலத். கருவியை பற்றி குறிப்பிடக்கூடிய பெயர்ச்சொல். கருவி பெயர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்து 5 இஸ்மு தஃப்லீல். ஒப்பு நோக்கு உயர்த்துதல். வர்ணனைக்கு ஒப்பு நோக்கி உயர்த்தும் பெயர்ச்சொல். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்கிலீஷ்ல நான் சொல்ல மறந்துட்டேன். இட் இஸ் கிளியர்லி கம்பேரிட்டிவ்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதாவது கம்பேர் பண்ணி சூப்பர்லேட்டிவா ஆக்குறது. டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் சொல்றது புரியும். நான் தமிழ்ல விளக்குவேன். ஒவ்வொரு சாப்டர் தனித்தனியா சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரிய வைப்பேன். இப்போ ஒப்பு நோக்கு உயர்த்தும் பெயர்ச்சொல். ஒப்பு நோக்கி உயர்த்தும் பெயர்ச்சொல் அல்லது ஒப்பு நோக்கி உயர்த்துதல் அப்படின்னு நீங்க இஸ்மு தஃப்லீல எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் 6 என்ன பார்த்தோம்? சிஃபத்து முஷப்பஹா. அதாவது வர்ணனைக்கு ஒப்பானது அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் ரிலேட்டட் டு த adjective. Related to the adjective. It is not a
டான்ஜிபிள் அட்ஜெக்டிவ். அது வந்து ஒரு டான்ஜிபிள் அட்ஜெக்டிவ் கிடையாது. அட்ஜெக்டிவ்‌க்கு ஒப்பானது. அட்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் அட்ஜெக்டிவா இருக்கும். ஆனா வந்து அட்ஜெக்டிவ்‌க்கு ஒப்பானது. அதாவது வர்ணனைக்கு ஒப்பானது. அதான் சிஃபத்து முஷப்பஹா. ஸோ ரிலேட்டிவ் டூ த அட்ஜெக்டிவ்னு எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல எழுதுறவங்க. நம்பர் 7 இந்த இஸ்முல் முபாலகாக்கு நான் வந்து மீனிங் சொல்லல. தமிழ்ல சொல்லணும்னா, மிகை பொருள் பெயர்ச்சொல். ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணி, ரொம்ப வந்து என்ன செய்றது? எம்பசிஸ் பண்ணி, மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றது. ரொம்ப மிகைப்படுத்தி, அதிகப்படியா அதுக்கு வந்து ஒரு அ என்ன சொல்றது? அதிகப்படியான அதுக்கு ஒரு தன்மையை குடுத்து சொல்லக்கூடிய பெயர்ச்சொல். எக்ஸாம்பிள் பாருங்களேன். பொய்யன் அப்டின்னா சாதாரணமா சொல்றது. மிகப்பெரிய பொய்யன், மிக பொய்யன், மிக சிறந்தது அப்டின்லாம் நம்ம வந்து மிக அப்டின்னு ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா? அதான் மிகை பொருள் பெயர்ச்சொல் இது. டைரக்ட்டா தமிழ்ல சொல்லணும்னா, வினையாளனையும் பெயர்ச்சொல் அப்டின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எக்ஸாக்ட்டா என்னால அது சொல்ல தெரியல. வினையாளனையும் பெயர்ச்சொல். ஓகேங்களா? அதுதான் கரெக்ட்டு. ஸோ வந்து ஒரு ஒரு விஷயத்த மிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பெயர்ச்சொல்லா இந்த இஸ்முல் முபாலகா இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா, அழகா இன்டென்சிவ் நவுனுன்னு இருக்கு. ஸோ இன்டென்சிவா ஒரு ஒரு அதாவது ரொம்ப நுட்பமாகவே, ரொம்ப இன்டென்சிவா, ரொம்ப வேணும்னே அத மிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நவுனா இன்டென்சிவ் நவுனுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இஸ்முல் முபாலகா. ஸோ இன்டென்சிவ் நவுன் மிகை பொருள் பெயர்ச்சொல். வினையாளனையும் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதத்தான் வந்து இன்னும் சில ஸ்காலர்ஸ் வந்து இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் 2யும் சேர்த்து சிஃபத்துன்னு சொல்லிடுறாங்க. இஸ்முல் லர்ஃப வந்து இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான்னு பிரிச்சிடுறாங்க. இஸ்முல் ஆலத்த அப்படியே எல்லா ஸ்காலர்ஸும் இஸ்முல் ஆலத்துன்னு சொல்றாங்க. இஸ்மு தஃப்லீலையும் எல்லா அ யாரு? எல்லா ஸ்காலர்ஸும் இஸ்மு தஃப்லீல்னு சொல்றாங்க. இந்த சிஃபத்து முஷப்பஹாவ இஸ்மு சிஃபத்துன்னு சொல்றாங்க. இஸ்முல் முபாலகாவ எல்லாருமே இஸ்முல் முபாலகான்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன தெரியுமா? இதுல 5 நான் சொன்னேன் தெரியுமா? இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இஸ்முல் லர்ஃப், இஸ்முல் ஆலத், இஸ்மு தஃப்லீல். இந்த 5 மட்டும் தான் நம்ம சர்ஃப்ல பார்க்க போறோம். இந்த 5 மட்டும் தான் நம்ம சர்ஃப்‌க்கான பாடம். மத்தபடி சிஃபத்து முஷப்பஹாவும், இஸ்முல் முபாலகாவும் நஹூக்கான பாடம். ஏன்னா அது டிரைவபிள் கிடையாது. அத வந்து டிரைவ்டு நவுனா நம்ம பார்க்கல. அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை எடுத்துக்கிட்டே போவோன்ற மாரியான பெயர்ச்சொல் அது கிடையாது. ஸோ அது வந்து அது சாப்டர் வைஸா தான் பார்க்க போறோம். சர்ஃப் செய்ய வேண்டிய அவசியம் சிஃபத்து முஷப்பஹாலயும், இஸ்முல் முபாலகாலயும் கிடையாது. இருக்காது. ஸோ அது 2யுமே நம்ம என்ன செஞ்சிற போறோம்? நஹூல வச்சிர போறோம். அந்த 2 சாப்டரும் நஹூக்கு உள்ளது தான். எல்லாருமே சர்ஃப்‌க்கு இந்த 5 மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. சிஃபத்து முஷப்பஹா, இஸ்முல் முபாலகாவ சர்ஃப்ல கொண்டுட்டு வரமாட்டாங்க. இது எல்லா ஸ்காலர்ஸோட ஒப்பீனியனும் இதுதான். ஸோ அதன் அடிப்படையில முதல் 5 இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இஸ்முல் லர்ஃப், இஸ்முல் ஆலத், இஸ்மு தஃப்லீல். இந்த 5 பாடமும் நம்ம சர்ஃப்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அல்ஹம்துலில்லாஹ் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நம்ம வந்து இஸ்முல் ஃபாயில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இஸ்முல் முஷ்தக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம துஆ ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.